ஸோ இது வந்து டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். 30 ஃபீட் ரோட்ல வைடான தார் ரோட் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரீட் பிளான்டேஷன் உள்ள ஆல்மோஸ்ட் ஒரு 50+ வீடு வந்து நம்ம ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். அன்னூர் டு சத்தி ரோட்ல 5 minutes டிரைவ்ல தாங்க மேம் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. 12 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு பிளாட்டே நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மார்ச் 14 and 15 வந்து நம்மளோட இந்த SM கிரீன் மெடோஸ் வந்து ஒரு கிராண்டான லான்ச் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அன்னைக்கு வர கஸ்டமர்ஸ்க்கு ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர்ல நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாங்க. கோயம்புத்தூருக்குள்ள இடம் வாங்கணும்னு நீங்க எந்த NH ரோட் பேஸ் பண்ணி இன்னைக்கு போய் பாத்தீங்க அப்படின்னாலும் ஆவரேஜா ஒரு சென்ட்டோட காஸ்ட் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வருதுங்க. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு 10 லட்சம் ரூபாயில இருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்குமே போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் 12 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு பிளாட்டே நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நமக்கு ஃபுல்லா கொடுக்கறதுக்காக மேக் மை ஹோம்ஸ்ல இருந்து அஜித் பிரதர் நம்ம கூட இருக்காங்க. பிரதர், உங்களோட ப்ராஜெக்ட் நேம் அண்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நான் அஜித் குமாருங்க, மேக் மை ஹோம்ஸ்ல இருந்து. நம்மளோட ப்ராஜெக்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அன்னூர் டு சத்தி ரோட்ல பொங்கலூர் அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes டிரைவ்ல தாங்க மேம் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. SM கிரீன் மெடோஸ்ங்க. ஓகேங்க. இந்த ரோட் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து சரி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, அதுக்குள்ளே ஒரு 4-5 பஸ் 4-5 ஸ்கூல் பஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி போயிடுச்சுங்க. அந்த மாதிரி பஸ் போகிற ஆன் ரோட் மேலேயே இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. சொல்லவே வேண்டாம், இந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச் பார்த்த உடனே எனக்கு உள்ளே போய் இவங்க எந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்குது. அப்படி உள்ளே போயிடலாங்க. கண்டிப்பாக மேம், போயிடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பிளான் பண்ணி இதில் அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க? இது டோட்டலாக எவ்வளோ ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க? நம்மளோட ப்ராஜெக்டோட மொத்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 acresங்க. 10 acresல மொத்தமாக 260 plots பண்ணியிருக்கோம். ஸோ ஆவரேஜாக எல்லாமே பார்த்தீங்கன்னா 2.5% 30க்கு 40 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் தாங்க பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். ஸோ மேம் கேட்ட மாதிரி என்னென்னா, கஸ்டமர்ஸ் உள்ளே வந்து வீடு கட்டுறவங்களுக்கு நீங்கள் என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் பண்ணியிருக்கோங்க. ஸோ உள்ளே போகிறப்பவே ஒரு 40 feet ரோடோட 2 சைடுமே க்ரீனரியான பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓவரால் 10 acresக்குமே காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோங்க. 30 feet ரோட்ல வைடான தார் ரோட் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரீட் பிளான்டேஷன், சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸு, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 30 kL ஓவர் டேக் பண்ணி ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இண்டிவிஜுவல் பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோங்க. ஸோ தென் வந்து டியூவல் பார்க் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டியூவல் பார்க்னா ஒரு பார்க் பார்த்தீங்கன்னா ஹெல்டர்ஸ்க்கான வாக்கிங் பாத் பண்ணியிருக்கோம். இன்னொரு பார்க் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்காக கிட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஓகேங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு என்னென்ன அடிப்படை வசதியெல்லாம் சைட்டுக்குள்ளே நம்ம இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டியில் எதிர்பார்ப்போமோ அதை அத்தனையுமே ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக காமாக நல்ல ஒரு க்ரீனரி அட்மாஸ்பியர்லேயே வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவிர இப்போ நான் உடனே வீடு கட்டினா அஃப்கோர்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் எனக்கு போதும். ரெண்டாவது என்னென்னா, ரியல் எஸ்டேட்டு ஒரு சைட்டு வாங்க போகிறேன் அப்படின்னாலே எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் மோஸ்ட் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்கள் சைட் எந்த அளவுக்கு ஆப்டாக இருக்கும், எந்த அளவுக்கு அப்ரிஷியேஷன் நான் எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக மேம், நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கும் வீடு கட்டி வர கஸ்டமர்ஸ்க்குமே 2 பேருக்குமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். எதனால் அப்படின்னா, உள்ள ஆல்மோஸ்ட் ஒரு 50+ வீடு வந்து நம்ம ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதனாலேயே ஒரு லேஅவுட் வந்து நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்குங்க. ஸோ இப்போ ப்ரீ லான்ச்சிங் இருக்கிற ப்ரைஸில் புக் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கும் நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்குங்க. இன்றைக்கி நீங்கள் இடமா வாங்குறீங்க, நாங்களே ஒரு 50+ ஹவுசஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது 50 வீடு இருக்கக்கூடிய ஏரியாவில் புதுசாக வாங்க வர்றவங்க அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் தானே ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதையும் தவிர எனக்கு லாஜிக்கலாக இந்த சரௌண்டிங்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை பொறுத்தும் தான் எனக்கு இங்கே அப்ரிஷியேஷன் மார்க்கெட் வந்து எவ்வளோ ஹை ஆகும் அப்படிங்கிறது டெஃபினெட்லி அதான் உண்மை. எவ்வளோ ஹை ஆகும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இது எந்த மாதிரியான ஏரியா, ஸ்கூல் காலேஜஸ் எப்படி, இப்போ நான் ஒரு ஷாப்பிங் போகணும், ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா எங்கே போகணும், ஹாஸ்பிட்டல் போகணுன்னா எங்கே போகணும், அதையும் சொல்லி. நம்ம சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அன்னூர் ரொம்ப நியர்பை லொக்கேஷனுங்க. ஸோ நம்ம சைட்ல இருந்து போகிற லொக்கேஷன்லேயே நவபாரத் ஸ்கூல் இருக்குது, சக்தி ஸ்கூல் இருக்குது, ஸோ அயன் திருவள்ளுவர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, தென் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே நம்ம சைட்டோட நியர்பை லொக்கேஷனில் தாங்க இருக்குது. ஸ்கூல் அண்ட் காலேஜ் பஸ் எல்லாமே நம்ம சைட்டுக்குள்ளே வந்து போயிட்டு தாங்க இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியலாக உடனே குடி வர போகிற கஸ்டமர்ஸ்க்கும் அவங்களுக்கு தேவையான டே டு டே லைஃப்க்கு தேவையான எல்லா நீட்ஸுமே நம்ம சைட்டோட சரௌண்டிங்ஸில்
தாராளமாக கிடைக்குங்க. ஓகே. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த ரொட்டீன் லைஃப்ல உங்களுக்கு என்னென்ன வேணும்? ஸ்கூல், காலேஜ் பஸ் எல்லாம் நம்ம வீட்டு வாசல்ல வந்து குழந்தைங்கள பிக் பண்ணிட்டு போணும். கடைக்கெல்லாம் போனோம் அப்படின்னா, ஸோ ரோட்வேஸ் ஆகட்டும், எல்லாமே பக்கத்திலேயே இருக்கணும். இது ஃபுல்லா வீடுங்கள்லாம் இருக்கிற மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியா, ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, பிரதர் சொன்ன மாரி ஸ்கூல், காலேஜஸ் எல்லாம் ரொம்ப நியர்பைல இருக்கு அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு. அதே இப்ப வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது, நீங்க ஒரு பேசிக் பிளான் வச்சிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா. என்ன பிளான்ல வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி குடுத்துட்டு இருக்கீங்க? ஸோ நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆவரேஜா எல்லாமே 2.25 சென்ட் தான் நம்ம சைட் பிரிச்சிருக்கோங்க. 30க்கு 40. ஸோ அதில் தாராளமாக ஒரு 2 BHK வீடு கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாங்க. என்ன பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 lakhsல இருந்து கட்டி கொடுத்துட்டு இருக்கோங்க ஒரு 2 BHK வீடு. ஓகே பிரதர். இப்ப 32 லேக்ஸ் அப்படிங்கிறது நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த பிரைஸ்ல வீடு அப்படின்னு கோயம்புத்தூர்ல யோசிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு 3, 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த நிலவரம். பட் அந்த பட்ஜெட்ல இன்னைக்கு 2 BHK இண்டிபெண்டன்ட் வில்லா, அதுவுமே பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட் லேண்ட் ஏரியால அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட் தான். இப்போ இந்த 32 லேக்ஸ்ல நான் வீடு வாங்க போறேன் அப்படின்னா, எனக்கு லோன்லாம் நீங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணி தருவீங்க? இல்ல நான் எவ்வளோ அமௌண்ட் கையில வச்சிருந்தா இந்த ப்ராஜெக்ட்ல நான் வீடுங்கிறத யோசிக்கலாம்? ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி என்னன்னா நம்ம இந்த SM கிரீன் மெடோஸ்ல நீங்க ஒரு பிளாட் வாங்க போறீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 lakhs இருந்துச்சுன்னா ரெடி கேஷ் பண்ற கஸ்டமர் தாராளமாக வாங்கிடலாங்க. இப்போ என்னன்னா மோஸ்ட்லி ஐடி பீப்புள்ஸ் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாமே லோன் போட்டு பண்ற மாதிரி தான் இப்போ ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்காகவே என்னன்னா இப்போ பிளாட்டாக எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 70% வரைக்கும் நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து பண்ணி கொடுக்கலாங்க. இப்போ ஒரு 12 lakhs பிளாட் வருதுன்னா மேக்ஸிமம் நம்ம ஒரு 7 to 8 lakhs வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம். இதே பில்டிங்காக போகிறாங்க, ஒரு வீடு 2 BHK வீடாக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 85% வரைக்குமே லோன் பண்ணி கொடுக்கலாங்க. ஓகே. ஏன்னா இன்னைக்கு ஐடி பீப்புள்ஸ்னு இல்லை, சாதாரணமாக எல்லா மக்களுமே இன்னைக்கு நிலவரம் புரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒன்லி நல்ல ஒரு அப்ரிசியேஷன் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக லேண்டு மட்டும்தாங்க. எங்கே வாங்கினாலுமே நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் அந்த ப்ராஃபிட் நீங்கள் எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அச்சீவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ், இவங்க செலக்ட் பண்ணக்கூடிய சரௌண்டிங்ஸ் அதை பொறுத்து தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் இவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது நீங்கள் லோன் போட்டு இங்கே இடம் வாங்கினா கூட இவங்க தான் அப் டு 70-75% வரைக்குமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே இது 85% வரைக்குமே உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது யோசிக்காம நீங்க வாங்கலாங்க. நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும், உடனே குடியேறலாம். என்ன ஆஸ்பெக்ட்ல வேணா யோசிங்க, ஒரு பெஸ்ட்டான லே அவுட் தாங்க. ஒரு பிளசண்டான ஒரு லைவ்லிஹுட்டுக்கும் ஏத்த மாதிரி நல்ல ஒரு நேச்சுரலிஸ்டிக் பிளேஸ்ல இந்த சூப்பரான ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க உங்களோட கஸ்டமருக்கு ஏதாவது சொல்ல விரும்புனா சொல்லிக்கலாம். கண்டிப்பா மேம். ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட்டுங்க, மார்ச் 14 and 15 வந்து நம்மளோட இந்த SM கிரீன் மெடோஸ் வந்து ஒரு கிராண்டான லான்ச் பிளான் பண்ணியிருக்கோம். அன்னைக்கு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்க. ஃப்ரெஷ் லேஅவுட்ன்றதுனால வர கஸ்டமர்ஸ்க்கும் ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக அன்னைக்கு வந்து சைட் விசிட் பண்ணுங்க. ஸோ அன்னைக்கு வர கஸ்டமர்ஸ்க்கு ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர்ல நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாங்க. ஓகேங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்னா லான்ச்சிங்குள்ளே நீங்கள் வர்றீங்க, அதுவும் ஸ்பெஷல் லான்ச்சிங் அன்னைக்கு டைரக்ட் விசிட் பண்ணி சைட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரிஃபரபிளாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வடக்கு, கிழக்கு, கார்னர் சைட் எது வேணும்னாலும் கிடைக்கும். பெஸ்ட்டான ப்ரைஸும் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே ஏதாவது ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், இல்லை லொக்கேஷன் பின் பண்ண சொல்லி நீங்கள் நேரில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஜித் பிரதரோட நம்பர் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கும். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.